Hello students, welcome back to my channel Sparklan. இந்த வீடியோவில் நம்ம applications of 3-phase alternator பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோஸில் 3-phase alternatorோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்துருப்போம். இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் அது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. 3-phase alternators-ஓட இன்னொரு நேம் என்ன? சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ். இது வைடாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கும் போதே நம்ம சொல்லியிருக்கோம். பிகாஸ் ஏன்னா இது என்ன, இதுலேருந்து நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது? ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் கிடைக்குது இல்லையா? இது வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்புட் கொடுக்கும்போது இதுலேருந்து ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி சப்ளை நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது நிறைய இடத்துல வைடாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஸ்டேபிளான எஃபிஷியண்ட்டான ஏசி பவர் சப்ளை நம்மளுக்கு கொடுக்கறதுனால. ஸோ இங்கே தான் அதோட மெயின் அப்ளிகேஷன்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பவர் ஜெனரேஷன் அண்ட் பவர் பிளான்ஸ். பவர் பிளான்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ பவர் பிளான்ஸில் பவர் ஜென்ரேஷன் பண்ணுற இடத்துல இந்த டைப் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ் 3-phase ஆல்டர்னேட்டர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? யூஸ்ட் இன் தெர்மல் பவர் பிளான்ஸில், ஹைட்ரோ பவர் பிளான்ஸ், நியூக்ளியர் அண்ட் டீசல் பவர் ஸ்டேஷன் இங்கே எல்லாமே நம்மளுக்கு 3-phase ஆல்டர்னேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கெல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்? டு ஜென்ரேட் நிறைய எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. அப்போ தான் நம்ம டிரான்ஸ்மிஷன் அந்த கிரிட்டுக்கு நம்ம அது சப்ளை கொடுக்க முடியும். 3-phase பவர் வந்து எதுக்குன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஏசி பவர், லாங் டிஸ்டன்ஸில் டிரான்ஸ்மிஷன் நடக்கும் இல்லையா? லாங் டிஸ்டன்ஸில் டிரான்ஸ்மிஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது. அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? 3-phase பவர் சப்ளை தேவை. ஏன்னா சிங்கிள் ஃபேஸில் நீங்கள் அவ்வளோ பவரை நீங்கள் அனுப்ப முடியாது. ஸோ 3-phase ஏசி பவர் சப்ளை தேவை. ஸோ அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம 3-phase ஆல்டர்னேட்டர்ஸ் வச்சு ஜெனரேட் பண்ணி அதை நம்ம லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம். செகண்ட் அப்ளிகேஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரீஸில் எங்கெல்லாம் மிஷினரிஸ் இருக்கும்ல, நிறைய மிஷினரிஸ் இருக்கும்ல, எது மாதிரி? மோட்டார்ஸ், கம்ப்ரெசர்ஸ், பம்ப்ஸு, அதுக்கப்புறம் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ். இந்த இடத்துலலாம் அந்த 3-phase ஆல்டர்னேட்டர்ஸ் வச்சு நம்ம பவர் எடுப்போம். நெக்ஸ்ட்டு இது வந்து பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளான்ஸில், நிறைய பொருட்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற பிளான்ஸில், ஃபேக்ட்ரிஸில் கன்சிஸ்டண்ட்டாகவும் ஹை பவர் தேவைப்படுற இடத்துலையும் இந்த 3-phase ஆல்டர்னேட்டர்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. தேர்ட் அப்ளிகேஷன் வந்து ஸ்டாண்ட் பை அண்ட் போர்ட்டபிள் ஜென்ரேட்டர்ஸ். இது எதுக்குன்னா ஹாஸ்பிட்டல்ஸில், இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸில், ஏர்போர்ட்ஸ்லலாம் நம்மளுக்கு ஒரு பேக்கப் பவர் வேணும். அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 3-phase ஆல்டர்னேட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த 3-phase ஜென்ரேட்டர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஹையர் லோடு, ஒரு சிங்கிள் ஃபேஸ் யூனிட்டை விட 3-phase ஜென்ரேட்டர்ஸ் வந்து ஹையர் லோட்னா என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே, ஒரு பெரிய கமர்ஷியல் ஒரு மால் இருக்குன்னா அந்த மாலுக்கே நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை இப்போ கொடுக்கணும். அதை எதை வச்சு கொடுக்க முடியும்? நீங்கள் அந்த 3-phase ஆல்டர்னேட்டர்ஸை பேக்கப்பாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அதுலேருந்து இப்போ சப்போஸ் அங்கே பவர் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா நீங்கள் அந்த 3-phase ஆல்டர்னேட்டர் வச்சு தான் அந்த லோடை நீங்கள் ஒரு வீடு, ஒரு நார்மல் ஒரு சின்னதான ஒரு வீடு, ஒரு சின்ன கம்பெனிங்கிறது கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு, இல்லை ஒரு மாலுக்கு அதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அதுதான் ஹையர் லோடு. ஓகேவா? அதுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அதிகமான பவர் சப்ளை வேணும் இல்லையா? ஸோ அதுக்கெலாம் நம்ம என்ன இதை யூஸ் பண்ணுறோம்? இந்த 3-phase ஆல்டர்னேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் அப்ளிகேஷன் என்னென்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ். இந்த 3-phase ஆல்டர்னேட்டர்ஸ் எங்கெல்லாம் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ்னால் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா விண்ட் டர்பைன்ஸில், ஸ்மால் ஹைட்ரோ சிஸ்டம்ஸ்லேயும் இந்த 3-phase ஆல்டர்னேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன பண்ணுதுன்னா எஃபிஷியண்ட்டாக ரொட்டேஷ்னல் மோஷனை ஒரு எலக்ட்ரிக் பவராக கன்வெர்ட் பண்ணி அதை கிரிட்டுக்கு கொடுத்துக்கும். ஓகேவா? அந்த விண்ட் டர்பைன்லேயும் சரி, ஸ்மால் ஹைட்ரோ சிஸ்டம்லேயும் சரி, அந்த ஆல்டர்னேட்டரோட ஒர்க் என்னென்னா ரொட்டேஷ்னல் மோஷனை ஒரு எதாக கன்வெர்ட் பண்ணணும்? எலக்ட்ரிக்கல் பவராக கன்வெர்ட் பண்ணணும் கிரிட்டுக்கு. அதான் அதோட பர்பஸ். ஸோ அங்கேயும் நம்மளுக்கு என்ன தான் யூஸ் பண்ணுறோம்? நம்ம 3-phase ஆல்டர்னேட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் அப்ளிகேஷன் என்னதுன்னா மெரைன் அண்ட் ஏவியேஷன் சிஸ்டம். இது அங்கே எதுக்காக இந்த இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னா இட் இஸ் இன்ஸ்டால்ட் இன் ஷிப்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட் டு சப்ளை ஆன்போர்டு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஸோ ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும், ஷிப்பாக இருக்கட்டும், அது ஒர்க் ஆகும்போது அது ரன் ஆகும்போது நம்மளுக்கு 3-phase ஆல்டர்னேட்டர்ஸ் தான் அதுக்கு பவர் சப்ளை ப்ரொவைட் பண்ணி.
ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேபிள் பவர், அது வந்து நம்மளுக்கு எந்த ஃப்ளக்சுவேஷனும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான பவரை அந்த நேவிகேஷன் டைமில், கம்யூனிகேஷன் டைமில், அந்த கண்ட்ரோல் சிஸ்டமுக்கெலாம் நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளான பவர் தேவைப்படும். அதனால அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணிடுறோம், அங்கே 3 phase alternators யூஸ் பண்ணுறோம். மெயினாக எங்கள் ஷிப்ஸும் ஏர்க்ராஃப்ட்ஸ்லையும். ஓகேவா. 6th அப்ளிகேஷன் வந்து எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னாலே ஒரு பவர் ஒரு இடத்துல ஜென்ரேட் ஆகிற இடத்துல இருந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஏரியாஸ்க்கோ இல்லை கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கோ இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அந்த பவர் நம்ம ஜென்ரேட் பண்ணுற பவரை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஏரியாஸ்க்கெலாம் கொடுக்குறது தான் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த இடத்துல ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன தான் தேவைப்படும், நம்மளுக்கு 3 phase alternators தான் தேவைப்படும். ஏன்னா அங்கே தான் நம்மளால் ஹை வோல்டேஜை டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்கு கொண்டு வர முடியும். ஸோ அதிகமான வோல்டேஜை நம்ம அதில் டிரான்ஸ்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கு எது தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், 3 phase alternators தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மோஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன்னாலே ஒரு இடத்துல போய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம நிறைய இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பவரை. உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே உங்கள் வீடு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற வீடுங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் என்ன போயிட்டுருக்கோம், பவர் சப்ளை போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த இடம் தான் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடம். ஓகேவா. ஸோ அந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், மோஸ்ட்லி 3 phase ஜெனரேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எதுக்காக, ஒரு எஃபிஷியன்சிக்காக. 7th அப்ளிகேஷன் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் லோகோமோட்டிவ்ஸ். இப்போது நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸு, பைக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகிருக்கு, நம்மளுக்கு 3 phase alternators எப்படி அதில் யூஸ் ஆகிருக்கு. அந்த இடத்துலலாம் ஒரு ட்ராக்ஷன் சிஸ்டமில் வந்து நம்ம 3 phase alternators கூட ரெக்டிஃபயர்ஸ் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டு பவர் த மோட்டார். அந்த மோட்டாரை பவர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் சரி ஆப்ரேட் ஆகிறதுக்காக. ஓகேவா. இப்போ 8th அப்ளிகேஷன் வந்து லார்ஜ் ஹீட்டிங் அண்ட் கூலிங் எக்யூப்மெண்ட். லார்ஜ் ஹீட்டிங் அண்ட் கூலிங் எக்யூப்மெண்ட் மாதிரி இடத்துலையும் நம்மளுக்கு 3 phase alternators தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லார்ஜ் ஹீட்டிங்னாலே உங்களுக்கு பேர்லேயே தெரியுது, ஒரு பெரிய இடத்த ஹீட் பண்ணுறதா இருக்கட்டும், கூல் பண்ணுறதா இருக்கிற இடத்துக்குலாம் நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 3 phase alternators வச்சு தான் நம்மளால் பவர் சப்ளை கொடுக்க முடியும். அதாவது அந்த இடத்துல ஹை வோல்டேஜ் பவர் சப்ளை நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு மாலில் கீழே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல ஃப்ரீசர், நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் சின்னதாக இருக்கிற ஃப்ரீசரே அங்கே வந்து ஒரு 2-3 செக்ஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் டைரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ஃப்ரீசரில் வைப்போமோ அதெல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஃப்ரீசர் யூனிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய யூனிட்டை தான் வந்து லார்ஜ் கூலிங் ஏரியா. ஓகேவா. அதான் அந்த லார்ஜ் ரெஃப்ரிஜரேஷன் யூனிட்டுக்கு நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுக்கணுன்னா நம்மளுக்கு எதை வச்சு நம்மளால் கொடுக்க முடியும், இந்த 3 phase alternators வச்சு தான் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இதில் 8 அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இது மோஸ்ட்லி உங்களுக்கு தியரட்டிக்கல் கொஷின்ஸ் தான். நான் உங்களுக்கு பாயிண்டாக அதனால தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெயினாக இந்த பாயிண்ட்ஸை எழுதிட்டிங்கனாலே, 8 points எழுதிட்டிங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிறத நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் 3 phase alternator. Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.